செலியனும் சிவபதிக்கு செருப்படி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் செலியனுக்கும் பார்த்தீங்கன்னா மீனா கர்ப்பமாக இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. இது மாதிரி சாரிங்க நான் அவங்களுக்கு தெரியாமல் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டியா? அன்றைக்கி என்னென்னா உங்கள் அப்பா வந்து வீட்டில் உள்ள எல்லோரும் எவ்வளோ கேவலமாக பேசினார். கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்னை திட்டினார்ல, இனியும் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ வாடி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நேராக சிவபதிக்கிட்ட போகிறாங்க. சிவபதியும் பார்த்தீங்கன்னா மீனா அழுகிறத பார்த்துட்டு எதுக்குடா என் பொண்ணு அழுக வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரனை அவங்க கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இது மாதிரி சிவபதிக்கிட்ட யாருமே இந்த மாதிரிலாம் பேசணும் இல்லை, அவங்க கையை பிடிச்சதும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சேரன் போதும் நிறுத்துங்க, எதுக்காக உங்கள் பொண்ணு அழுகிறா என்ன எதுன்னு அவள்கிட்டயே கேளுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீனாகிட்ட எதுக்குமா அழுகிற சொல்லுமா, மாப்பிள்ளை இவ்வளோ கோவமாக இருக்காருன்னா ஏதோ ஒரு தப்பு உன் மேலே இருக்குது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இது மீனாவும் பார்த்தீங்கன்னா எல்லார் காலையும் வந்து மன்னிப்பு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே சிவபதி என்னமாச்சு உனக்கு, ஏன் எல்லார் காலையும் வந்து மன்னிப்பு இருக்கிறாங்க? அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்கள்கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டப்பாங்கிறேன். பெரிய பொய்யா என்னமாச்சுங்கிறாங்க. இது மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிறாங்கன்னா, ஆமாம்ப்பா இது மாதிரி நான் கர்ப்பமே இல்லைப்பா, நான் உங்கள்கிட்ட கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி அபாஷன் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன்ப்பா, அந்த விஷயம் தெரிஞ்சனால தான் இவங்க என்ன இங்கே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அன்றைக்கி நீங்கள் எப்படி பேசுனீங்க, என்னமோ நான் தான் பைக்கில் போகிறப்ப இது மாதிரி மீனால் கீழே தள்ளிவிட்டு அவள் கர்ப்பமே கலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. இப்போ உங்கள் பொண்ணே சொல்லிட்டா இது மாதிரி கர்ப்பமாக இல்லைன்ட்டு, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? போது நிறுத்துறா, இது மாதிரி ஏன் முன்னால் இந்த மாதிரிலாம் யாரும் பேசுனது கிடையாது, உனக்கு என்ன யோகிதை இருக்குது, முதல்ல வெளில போங்கிறேன். நான் வெளில போகிறேன். இது மாதிரி அன்றைக்கி நீங்கள் எங்கள் குடும்பத்தை அவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் மீனாவை அழைச்சிட்டு போவேன். அது வரைக்கும் மீனா உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் மீனாவை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அது வரைக்கும் மீனா நீ என் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிவபதி வந்து நம்ம சேரன் ஃபேமிலிகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.